நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி உயிரோட தப்பிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டில் வந்து போய் மெரானிக்கிறோட சாகிற சான்ஸ் வந்து டெத் ப்ராபபிலிட்டி வந்து 9 மில்லியனில் 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 லட்சத்தில் 1 தான் சாகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கிராஷ் நடந்த டைமில் கூட 95% ஆஃப் கிராஷஸில் வந்து சர்வைவர்ஸ் இருக்காங்க, தப்பிச்சவங்க இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் கிராஷ் நடந்த ஒரு ஆள் சாகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடக்கிற டைம் வந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முதல் வந்து சில ப்ரிகாஷன்ஸை பார்க்கலாம். ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து ட்ரெஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் போகிற ட்ரெஸ் வந்து முக்கியம். ஸோ உங்களோட உடம்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி உடம்பு அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டாலும் காயங்கள் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப குறைய. இந்த உடம்பை வந்து ட்ரெஸ் கவர் பண்ணிக்கிறது, உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகலை, ஓகே, வலிக்கு. ஸோ லாங் பேண்ட்ஸ், ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ், இறுக்கமான கம்ஃபர்டபுளான ஷூஸ், அந்த மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போங்க ஃப்ளைட்டில் போகிற டைம். லூஸான ட்ரெஸ்ஸஸ் வேணாம். என்னென்னு சொன்னால், ஏதாச்சும் நடந்து நீங்கள் தப்பிக்க ட்ரை பண்ணால் கூட அந்த லூஸான ட்ரெஸ் வந்து ஃப்ளைட்டில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒன்றில் சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தப்பிக்கிறது கஷ்டமாக கூடும். ஸோ லூஸான ட்ரெஸ்ஸஸ் வேண்டாம். அண்ட் ஒரு கூல் பிளேஸுக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு குளிர்ந்த இடத்துக்குள்ளால போகிறீங்க. ஸோ ஒரு குளிர்ந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆக வேண்டி வேறு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஜாக்கெட்டை கொண்டு போங்க அந்த டைம் போட்டுக்கிறதுக்கு. அடுத்த விஷயம் வந்து கொட்டன் அண்ட் வூல், அதாவது வந்து பருத்தி, கம்பளி, இந்த ரெண்டுலேயும் உருவாக்கப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் தான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வந்து மோஸ்ட் சேஃப்னு சொல்கிறாங்க. காரணம் தெரியல, ஃபயர் சம்மந்த விஷயமா இருக்கலாம். லைக் ஃபயர் ஆகிட்டுச்சுன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் தான் பெட்டராக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து கொட்டன் அண்ட் வூல், பருத்தியும் கம்பளி தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பருத்தியை விட கம்பளி ட்ரெஸ் பெட்டர்னு சொல்கிறாங்க, கொட்டனை விட வூல் வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன் வந்து நான் சொன்னது தான், இன்ஃப்ளேமபிள், அதாவது வந்து ஃப்ளேமபிள் வந்து குறைவு, அதாவது வந்து தீப்பத்திக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுகளுக்கு குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிடெண்ட்டில். அடுத்து வந்து ஷூஸ். நீங்கள் காலுக்கு போகிற ஷூஸ் வந்து சாண்டல்ஸ் போடாதீங்க. சாண்டல்ஸ் போட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களோட காலோட மேல் பகுதி எல்லாம் நிறைய பகுதி வந்து எக்ஸ்போசர் ஆகும் இல்லைங்களா, வெளியில் தெரியும். ஸோ ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி நீங்கள் தப்பிக்கிற டைம் வந்து உங்களோட காலில் நெருப்பு பற்றவோ இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஹீட்டான ஒரு ஒயில் படவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தப்பிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ சாண்டல்ஸ் போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹை கீல்ஸ் போடாதீங்க. ஒன்றும் வந்து அது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஹை கீல்ஸோட வந்து ஃப்ளைட்டில் இன்னும் உங்களை எவாக்குவேட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷூஸ், நல்ல ஷூஸ், ஸ்டடியான, லேஸ் பண்ணக்கூடிய, டைட்டாக லேஸ் பண்ணக்கூடிய, கம்ஃபர்டபுளாக ஓடி தப்பக்கூடிய மாதிரி ஷூஸை நீங்கள் போட்டுக்கிட்டு போகணும். அடுத்த விஷயம் வந்து ஃப்ளைட்டில் எந்த சீட் வந்து சேஃபான சீட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த பக்கம் முன்னாடி இருக்கிறது நல்லமா, நடுவில் இருக்கிற நல்லமா, பின்னாடி இருக்கிற நல்லமா, அந்த மாதிரியான விஷயங்களை எந்த சீட் வந்து சேஃபானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃப்ளைட்டோட டெயில் பக்கம் தான் நல்லம்னு சொல்லி, டெயில்னு சொன்னால் வால், ஃப்ளைட்டோட வால் பக்கத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னு சொன்னால் அந்த வால் பக்கத்து சீட்டு எல்லாம் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து மோஸ்ட் சேஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேன் இருக்குது தானே, பிளேனோட செட்டைக்கு பின்னால் இருக்கிற சீட் தான் வால் பக்கம் இல்லைங்களா. ஸோ வால் பக்கத்து சீட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வால் பக்கத்து சீட்ஸில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள விட 40% அதிகமாக வந்து சர்வைவல் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிராஷ் நடக்கிற டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறத விட பின்னாடி இருக்கிறது தான் நல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. அந்த ஃப்ளைட் எக்ஸிட் இருக்குது தானே, ஃப்ளைட்டில் வெளியில் போகிற கதவுகளுக்கு கிட்டவா வந்து இந்த சீட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்மையாக. ஸோ ஒரு கிராஷ் நடக்கிற டைம் வந்து இவங்க தான் சிம்பிளாக போய் அந்த கதவை திறந்து வெளியே போக சான்ஸ் கூட. ஃப்ளைட்டில் பேக் சைடில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் விண்டோ சீட்டை விட ஏசில் சீட் தான் நல்லம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பாதைக்கு பக்கமாக இருக்குமே, விண்டோ சைட்டில் மெட்ட சைட், பாதைக்கு பக்கமாக இருக்க சீட்ஸ் தான், பாதை பக்கம் உள்ள சீட்ஸ் தான் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பின்பக்கம் பாதை பக்கமாக உள்ள சீட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதில் போகிறவங்களோட சீட்ஸ் தான் வந்து ஃப்ளைட்டில் முன்னாடி இருக்கும். எக்கனாமிக்கல் கிளாஸில் போகிறவங்களோட சீட்ஸ் வந்து ஃப்ளைட்டில் டெயில் பக்கம் பின் பக்கம் இருக்கும். ஸோ எக்கனாமிக்கல் கிளாஸ் வந்து லொஜிக்கலாக வந்து ஃபஸ்ட் கிளாஸை விட சேஃப் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு, சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் வந்து ஃப்ளைட்டில் தர சேஃப்டி கார்ட்டை ரீட் பண்ணுங்கள். ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ், ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்களே சேஃப்டி ஸ்பீச் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அட்டென்ஷன் பே பண்ணுங்கள், அதை கேளுங்க. நமக்கெல்லாம் தெரியும் இப்படி தான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட போகாதீங்க, முன்னமே டிசைட் பண்ணிக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து சில ஃப்ளைட்ஸ் வந்து யூனிக்கான சில விஷயங்களை கொண்டு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைட்டில் இப்படி தான் செயற்படணும், தனித்துவமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் சொல்கிற இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை காது கொடுத்து அட்டென்ஷன் பே பண்ணி கேளுங்க. அவங்க தர சேஃப்டி கார்ட்டை வந்து நல்லா வாசித்து விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் வந்து எக்ஸிட் இருக்குன்னு தானே, அதாவது எக்ஸிட் கதவு டோர் இருக்கிற ரோவில் இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு அபாயம் வரும்போது அந்த எக்ஸிட் கதவை திறந்து நீங்கள் வெளியே போக வேண்டி வரும். ஸோ அப்படி போகணும்னு சொன்னால் அந்த கதவை எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணி வைங்க. ஸோ
நெட்டில் பார்த்தோ கேட்டோ ஏதோ விதத்தில் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸிட் ரோவில் இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லாடி முன்னாடி இருக்கிற சீட்ஸில் ஏதாச்சும் ஒரு ரோவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரோவுக்கும் எக்ஸிட் ரோவுக்கும் இடையில் எத்தனை சீட் இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொன்னால் எக்ஸிட் ரோவை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதாவது எக்ஸிட் டோர் இருக்கிற ரோவை கண்டுபிடிக்கணும், சீட் ரோவை. ஸோ எனக்கும் அந்த சீட்டுக்கு முடியல, எங்களோட ரோவுக்கும் அந்த சீட் ரோவுக்கும் முடியல 4 சீட் தான் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டு போய் சிம்பிளாக அந்த எக்ஸிட் ரோவை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றா பார்க்க தேவையில்லை, எக்ஸிட் ரோவை கண்டுபிடிச்சி எக்ஸிட்டுக்காக வெளியே போகலாம். ஸோ அந்த சீட் கவுண்டர் எண்ணி வச்சுக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கிருந்தா கூட தப்பு கிடையாது. அடுத்த விஷயம் வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட் பண்ணி போடுங்க. ஸோ அதுக்காண்டி தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ சீட் பெல்ட்டை லூஸாக போடுறதே ரிஸ்க்கை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட் பண்ணி சீட் பெல்ட்டை போடுங்க. ஸோ இவ்வளோ வந்து ப்ரிகாஷன்ஸ் ஃப்ளைட்டில் போகும்போது ரிஸ்க் வரக்கூடும் அப்படின்றதால வந்து இவ்வளோ பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து உங்களோட ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள், டியூரிங் அ கிராஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த டைமில் முதலாக வந்து அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து எங்கே லேண்ட் ஆக போகுதுன்னு கண்டுபிடிங்க. நிலத்தில் விழ போகுதா, கடலில் விழ போகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, கிராஷ் ஆக போகுதான்னு சொல்லி. சப்போஸ் அந்த ஃப்ளைட் வந்து கடலில் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு லைஃப் வெஸ்ட் போடணும் இல்லையா. அந்த டைட்டானிக்கில் பார்த்துருப்பீங்களா, தண்ணியில் மிதக்கிறதுக்குரிய அந்த வெஸ்ட் உடுப்புக்கு மேலே போடுவாங்க. ஸோ அந்த லைஃப் வெஸ்ட்டை வந்து நீங்கள் கட்டாயம் போட்டுக்கணும் கடலில் விழ போகுது அப்படின்னு சொன்னால். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் ஃப்ளைட் விழுந்த பிறகு தான், அந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியே நீங்கள் நீந்தி கடலுக்கு வந்த பிறகு தான் அந்த லைஃப் வெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளேட் பண்ணணும். இன்ஃப்ளேட் பண்ணுறதுன்னு சொன்னால் என்ன, காற்றை அதுக்குள்ளே போக பண்ணுறது, ஏதாவது ஒரு டெக்னிக்காலையோ இல்லை ஊதுறது மூலமாக இல்லை ஜெர்க் பண்ணுறது மூலமாக வந்து அதை இன்ஃப்ளேட் பண்ணுறது, அதுக்குள்ளே காற்றை போக பண்ணி ஊத பண்ணுறதை வந்து ஃப்ளைட் விழுந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வெளியே தண்ணிக்குள்ளே வந்த பிறகு தான் அதை பண்ணணும். அதுக்கு முதல்ல போட்டுக்கலாம். ஆனால் இன்ஃப்ளைட் பண்ணுறது வந்து லைஃப் வெஸ்ட்டை வந்து இன்ஃப்ளைட் ஊத பண்ணுறதை வந்து ஃப்ளைட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து தண்ணிக்கு வந்த பிறகு தான் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சில சம்டைம்ஸ் இந்த ஃப்ளைட் வந்து எந்த ரூட்டால் போகுதுன்னு சொல்லி. ஸோ ஃபுல்லாக ஒரு லேண்ட் உள்ள ரூட்டால் தான் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த உங்களோட ஃப்ளைட் வந்து கடலில் விழாது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் உங்களுக்கு லைஃப் வெஸ்ட் தேவையில்லை. சம்டைம்ஸ் கடல் தான் பெருமளவு ஏரியாவாக இருக்கும் அந்த உங்களோட ரூட்டில். ஸோ அந்த டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளைட் வந்து கடல்லாம் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுகளை வந்து நீங்கள் முதலே வந்து ஓரளவு கெஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அந்த ஃப்ளைட் வந்து விழுகிற இடம் வந்து ஒரு குளிர்ந்த இடம், ஒரு பனி பிரதேசம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஜாக்கெட் வச்சுருக்கணும் இல்லைங்களா, அந்த ஜாக்கெட்டை போட வேண்டியலாம் வரலாம். ஸோ அதுக்கு ரெடியாகுங்க முதலாவது. அடுத்து வந்து ஃப்ளைட் விழும்போது வந்து என்ன பண்ணலாம், எப்படி எங்களை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்பேர் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து உங்களோட சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட சீட்டை வந்து சாஞ்சிருந்தாலும் சரி 90 டிகிரிஸில் வச்சுக்கோங்க. 90 பாகையில் நீங்கள் வச்சுருக்கணும். அப் ரைட் பொசிஷன் 90 டிகிரியில் அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வச்சுருங்க. இப்படி சீட்டை யூ கெட் த பாயிண்ட் ரைட். 90 டிகிரிஸில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க லூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் ஜாக்கெட் இருக்குன்னு தானே, உங்களோட ஜாக்கெட் இருக்குன்னு சொன்னால் அதை ஜிப்பாக பண்ணி ரெடியாக இருங்க. அதோடு சேர்த்து உங்களோட ஷூஸ் வந்து சரியாக வந்து டைட்டாக லேஸ் பண்ணி டைட்டாக பூட்டியில் லேஸெல்லாம் வந்து டைட்டாக லேஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்கள். லேஸெல்லாம் டைட்டாக கட்டுப்பட்டு ஷூஸ் வந்து காலோட டைட்டாக இருக்கான்னு பாருங்கள். லூஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஓடி தப்புறது கஷ்டமாக போயிடும். இவ்வளவும் ஷுவர்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃப்ளைட் விழுகிற வரைக்கும் வந்து எப்படி உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பொசிஷன் இருக்குது. 2 பிரேஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது டிஃபால்ட்டாகவே. ஸ்டாண்டர்ட் பிரேஸ் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பொசிஷனில் ஏதாவது ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம். ஸோ நான் அந்த 2 பொசிஷனோட பிக்சர்ஸை காட்டுறேன். அதுக்கு முதல் வந்து 2 பொசிஷனுக்கும் கொமனாக சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து உங்களோட கால் வந்து ஃபீட் வந்து ஃப்ளைட் ஃப்ளோருக்கு தான் நிலத்தில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் முதலாவது விஷயம். ஸோ உங்களோட ஃபீட் வந்து ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக உங்கள் காலை அப்படி ஸ்டாண்டர்டாக ஃபீட்டில் வச்சுக்கோங்க, ஃப்ளோரில் வச்சுக்கோங்க. ஃபீட்டை பாதங்களை வச்சுக்கிட்டு உங்களோட பாதங்கள் வந்து உங்களோட முழங்கால் இருக்குது இல்லையா, முழங்காலுக்கு நேரே இருக்கக்கூடாது, உள்ளுக்காக இருக்கணும். அதாவது வந்து இப்படி நீங்கள் கால் நிலத்தில் முட்டணும். ஆனால் உங்களோட பாதங்கள் வந்து உள்பக்கமாக வந்துடணும். கால் வந்து கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகி உள்ளுக்கு வந்துடணும். முழங்காலுக்கு நேரே இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கால்கள் வந்து உங்களோட பாதங்கள் வந்து சீட்டுக்கு அடியில் போனால் கூட பெட்டர். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகிற டைம் வந்து உங்களோட பாதங்களுக்கும் கால்களுக்கும் வந்து இன்ஜரிஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப குறைவு. சரி, ஓகே. ஏன் உங்களோட பாதங்களையும் கால்களையும் இவ்வளோ கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் விழுந்த பிறகு நீங்கள்லாம் ஓடி தப்பணும் ஃப்ளைட்டை விட்டு வெளியே. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கால்களும் பாதங்களும். கையில் காயம்னா கையை பிடிச்சிக்கிட்டு ஓடலாம். பட் கால் முறிஞ்சிடுன்னு சொன்னால் ஓட முடியாமல் போயிடும். ஸோ பாதங்களையும் கால்களையும் பாதுகாத்துக்கிறது முக்கியம். சரி, ஓகே. இப்போ 2 பொசிஷன் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் ஒவ்வொரு பொசிஷனாக நான் காட்டுறேன் பாருங்கள். 1 minute. ஓகே, இது வந்து சரி தெரியுதா?
இது வந்து ஒரு பொசிஷன், மறுபடியும் காட்டுறேன். ஓகேயா? ஸோ இந்த பொசிஷன் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீட் வந்து, உங்களுக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சீட் வந்து உங்களுக்கு எட்டக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பொசிஷனை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொசிஷனில் ஃப்ளைட் விழும் வரைக்கும் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷன் எப்படின்னு சொன்னால், உங்களோட ஒரு கையை எடுத்து உங்களுக்கு முன்னால் இருக்கிற சீட்டில் நீங்கள் வைக்க போகிறீங்க. எப்படி வைக்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களோட பாம்ஸ் உள்ளங்கை வந்து உள்ளே பார்த்தபடி, டவுன் சைட் பார்த்தபடி சீட்டு மேலே இப்படி வைக்கிறீங்க. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வைக்கிறீங்க. அதுக்கு மேலே வந்து மற்ற கையை வந்து அதையும் வந்து உள்ளங்கை கீழ் நோக்கி பார்த்தபடி சீட்டுக்கு மேலே இப்படி வைக்கிறீங்க. 2 கையை வச்சுக்கிட்டு உங்களோட நெத்தி இருக்குது தானே, ஃபோஹெட்டை வந்து ரெண்டாவது கைக்கு மேலே இப்படி வைக்கிறீங்க. வச்சுக்கிட்டு சாஞ்சு இருக்கிறீங்க. சாஞ்சபடியை, முன்சீட்டில் சாஞ்சபடியாக அப்படி இருக்க போகிறீங்க. முக்கியமான விஷயம் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி கோர்க்கக்கூடாது, அன்லைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி இருக்கணும், ஒன்று கோர்க்காமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி சாஞ்சபடி இருக்க போகிறீங்க. ஒரு பொசிஷன். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் பிரேஸ் பொசிஷன்ஸில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொசிஷன்லேயே வந்து நீங்கள் எப்படி உட்காந்துருக்காமல் உங்களோட தலையை வந்து டிரெக்டாக வந்து சீட்டு மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாஞ்சபடியை வச்சுக்கிட்டு உங்களோட கைகள் இருக்குது தானே, 2 கைகளாலையும் வந்து இப்படி பின்னாடி இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி இப்படி கையை கோர்த்து வச்சுக்கிட்டு சீட்டில் தலையை நெத்தியை சாய்ச்சிக்கிட்டு உங்களோட 2 கைகளையும் வந்து இப்படி தலையிற 2 சைட்லையும் இப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பொசிஷன் தான், கை மட்டும் வித்தியாசம். இப்படி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு சீட் இல்லை அப்படிங்கிறத யோசிக்கலாம். மேபி ஒரு சீட் இல்லாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த முன்னாடி இருக்கிற சீட் வந்து உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், அதாவது உங்களால் தொட முடியாது, எட்ட முடியாத தூரத்தில் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் எந்த பொசிஷனை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ ஐ வில் ஷோ யூ பிக்சர். சாரி. ஸோ இந்த பிக்சர் தெரியுதானே இல்லையா? ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரைட்? ஸோ இந்த பொசிஷன் என்னென்னு சொன்னால், முன்னாடி ஒரு சீட் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல வந்து நல்லா பெண்ட் ஆகணும் முன்னுக்கு. ஓகே, ரொம்ப பெண்ட் ஆகி வந்து உங்களோட செஸ்ட் வந்து, உங்களோட நெஞ்சு வந்து உங்களோட தைஸில், உங்களோட தொடைகளில் வந்து, உங்களோட நெஞ்சு வந்து உங்களோட தொடைகளில் முட்டக்கூடியது மாதிரி சரிஞ்சு முன்னுக்கு பெண்ட் ஆகணும். அந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க தானே? ஸோ பெண்ட் ஆகிறீங்க. பெண்ட் ஆன பிறகு உங்களோட தலை இருக்குது தானே, உங்களோட தலையை வந்து 2 முழங்கால்களுக்கு இடையில் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ நல்லா முன்னுக்கு சரிஞ்சு நெஞ்சை வந்து தொடையில் பண்ணிக்கிட்டு, முட்டை பண்ணிக்கிட்டு உங்களோட தலையை வந்து 2 முழங்கால்களுக்கு இடையில் வைக்கிறீங்க. ஓகே, வச்ச பிறகு வந்து உங்களோட 2 கைகள் இருக்குது தானே, 2 கைகளாலையும் வந்து 2 கணுக்கால்களையும் பிடிக்க போகிறீங்க. ஸோ கணுக்கால்கள்னு சொன்னீங்கள, உங்களோட விலக்கையால் வந்து உங்களோட இடது கணுக்கால், ஆங்க்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கணுக்கால், அதாவது பாதத்துக்கும் காலுக்கும் இடையில அந்த பாதம் முடிகிற இடத்துல இருக்குது இல்லைங்களா? ஸோ கணுக்கால். ஸோ உங்களோட விலக்கையால் இடது கணுக்கால் பிடிக்கிறீங்க, இடக்கையால் வலது கணுக்கால் பிடிக்கிறீங்க. ஸோ முன்னுக்கு நல்லா சாஞ்சு நெஞ்சு தொடையில் படக்கூடிய மாதிரி படுத்தபடி தலையை வந்து நீஸ் உங்களோட முழங்காலுக்கு இடையில் வச்சுக்கிட்டு வலக்கையால் இடது கணுக்காலையும் இடக்கையால் வலது கணுக்காலையும் க்ராஸ் பண்ணி பிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட கை, ரிஸ்ட் வந்து மணிக்கட்டு வந்து இடத்துல க்ராஸ் ஆக போகுது இல்லைங்களா? அந்த இடம் வந்து உங்களோட லோவர் காப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களோட கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே க்ராஸ் பண்ணி கணுக்காலால் பிடிக்கிறீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சொன்ன படத்தை மறுபடியும் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ இந்த 2 பொசிஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பொசிஷனில் ஒரு பொசிஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, முன்னாடி சீட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பொசிஷன் சரி, ஃப்ளைட் விழும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க. ஓகே, அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ரிமைன் காம், ரிலாக்ஸாக காமாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதறாதீங்க, கூல் ஹெடடாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் சாக மாட்டீங்க, தப்பிப்பீங்க அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனால் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வேர்ஸ்ட் ட்ரெக்ஸ், அதாவது வந்து ரொம்ப மோசமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸில் கூட தப்பிச்சவங்க இருக்காங்க. அப்படி ஒரு மோசமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தால் கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரேஷனலாக திங்க் பண்ணுறது வந்து முக்கியம். லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த டைமில் வந்து ஆக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் கூடும். ஸோ அப்படி ரேஷனலாக திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக காமாக அந்த பொசிஷன்லேயே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் காமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போது உங்கள் ஃப்ளைட் வந்து தண்ணியில் விழுது அப்படின்னு வச்சுக்கலாம். தண்ணியில் விழ போகுது. நான் முதலே சொன்னேன், ஜாக்கெட் போடுங்க, அதாவது லைஃப் வெஸ்ட்டை போடுங்க. ஆனால் அதை வந்து இன்ஃப்ளேட் பண்ணாதீங்க, அதுக்குள்ள காற்று போக பண்ணிடாதீங்க, காற்று போட்டு ஊதா பண்ணிடாதீங்க, அதை ஊதா பண்ணாமல் போட்டபடியே இருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் ஃப்ளைட் விழுந்த பிறகு நீங்கள் நீந்தி வெளியே போன பிறகு தான் அதை இன்ஃப்ளேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃப்ளைட் தண்ணியில் விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முதலே அதை போட்டிங்க. ஓகே, போட்டுட்டு அதை முதல்ல அதை இன்ஃப்ளேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள காற்று போக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ஊதிடுச்சு இல்லைங்களா? அது ஊதின பிறகு அதுக்கு பிறகு ஃப்ளைட் தண்ணியில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஃப்ளைட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டை விட்டு வெளியே போகணும். ஸோ ஆனால் நீங்கள் என்ன, உங்களோட ஜாக்கெட் வந்து அதாவது உங்களோட லைஃப் வெஸ்ட் வந்து ஊதுப்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்ஃப்ளைட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இன்ஃப்ளைட் ஆனால் என்ன நடக்கும்? தண்ணியில் மிதக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ தண்ணி உள்ளுக்கு வரும்போது நீங்கள் வெளியே போக சான்ஸ் குறைஞ்சிடும். என்னென்னு சொன்னால், தண்ணியில் நீங்கள் மிதந்து அந்த தண்ணி வந்து உங்களை வந்து ஃப்ளைட்டோட மேல் கூரையை நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளைட்டை விட்டு உங்களால் வெளியே போக முடியாது. ஸோ முதல்ல இன்ஃப்ளைட் பண்ணால் இந்த ரிஸ்க் இருக்குது.
நீங்கள் ஃப்ளைட்டுக்கு அம்பிட்டு சாக வேண்டி வரலாம். ஸோ லைஃப் வெஸ்ட்டை போட்டுக்கோங்க தண்ணியில் விழ போகிறீங்கன்னு சொன்னால். ஆனால் இன்ஃப்ளைட் பண்ணாதீங்க. எப்போ இன்ஃப்ளைட் பண்ணணும்? ஃப்ளைட் தண்ணியில் விழுகுது, விழுந்த அப்புறம் மூச்சை நீங்கள் அடையிக்கிட்டு ஃப்ளைட்டில் இருந்து வெளியே வாங்க, நீந்தி வெளியே வந்து தண்ணியில் வந்த பிறகு, ஃப்ளைட்லேருந்து வெளியே தண்ணியில் வந்த பிறகு, கடலுக்குள்ள வந்த பிறகு அதுக்கு பிறகு அதை இன்ஃப்ளைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தண்ணியில் மிதக்க ஆரம்பிப்பீங்க. முதலே இன்ஃப்ளைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளைட்டிலேருந்து அடியால் போய் தண்ணியில், அதாவது ஃப்ளைட்டு ஓப்பனிங்கில், அதாவது எக்ஸிட்டுக்கால வந்து தண்ணிக்குள்ளே வரதே கஷ்டமாக போயிடும். தண்ணி உங்களுக்கு ஃப்ளைட்டு கூறிய நோக்கி தள்ளி ட்ராப் பண்ணிடும். இப்போ இன்ஃப்ளைட் ஆகாதால நீங்கள் ஃப்ளைட்டை விட்டு வெளியேறி தண்ணிக்குள்ளே வரது சுகமாக இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே வந்ததும் ஈஸியாக இருக்கும். தண்ணிக்குள்ளே வந்ததும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளைட் பண்ணுங்கள். நீங்கள் மிதக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியில் விழ போகிறீங்கன்னு சொன்னால் லைஃப் வெஸ்ட்டை போட்டுக்குங்க. ஆனால் இன்ஃப்ளைட் பண்ணாதீங்க. தண்ணியில் விழுந்த பிறகு மூச்சு அடக்குறீங்க, ஸ்விம் பண்ணி வெளியே வரீங்க, அதுக்கு பிறகு லைஃப் வெஸ்ட்டை இன்ஃப்ளைட் பண்ணுறீங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு தான் லைஃப் வெஸ்ட்டுக்குள்ளே காற்று நிரம்பணும், மிதக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள். ஸோ லைஃப் வெஸ்ட் எப்படி இன்ஃப்ளைட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் முதலே சொல்லி தருவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த கேபினெட்டோட வந்து கண்டிஷன் வந்து தப்பாக ரிஸ்க்காக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் மாஸ்க் போட வேண்டி வரும். ஸோ ஆக்சிஜன் மாஸ்க் போட வேணும். அந்த ஏரியாவுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் போக ஆரம்பிக்கலாம், குறைய ஆரம்பிக்கலாம். ஆக்சிஜன் மாஸ்க் போடணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கொள்ள வேண்டியது முக்கியம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட் இல்லைனா அதை விட குறைஞ்ச டைம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் அன்கான்ஷியஸ் ஆவாங்க. ஸோ ஆக்சிஜன் மாஸ்க் அங்கே இருக்குது, அதை வந்து முகத்துக்கு போடணும். ஸோ உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் போடாமல் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சில்ட்ரன்ஸ், உங்களோட பெரியவங்களை வந்து யாரும் பார்த்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சில்ட்ரன்ஸுக்கோ இல்லைன்னு சொன்னாங்க இருக்க பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட அம்மாக்கா அப்பாக்கோ ஹூவர் இஸ் கமிங் வித் யூ கேன் ஹெல்ப். பட் ஃபஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கணும். நீங்கள் கன்சியஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். புரியுதா? ஓகே. ஸோ ஆல் ஃபைன். முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டேன். நான் பார்க்கலாம். ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ளைட் வந்து விழுந்து கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி ஃப்ளைட்லேருந்து தப்பிக்கிறது? ஃபைன். முதலாவது வந்து ப்ரொடக்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை வந்து ஸ்மோக்கில் இருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதாவது வந்து அங்கே இருக்க புகையிலிருந்து. ஸோ பெருமளவான மரணங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அது கிராஷ் ஆனதும் அங்கே இருக்கிற நெருப்பாலையும் புகையாலையும் தான் வந்து நிறைய பேர் சாகுறாங்க. நெருப்பாலையும், ஃபயர் அண்ட் ஸ்மோக், புகையாலையும். இந்த ஸ்மோக் வந்து ரொம்பவுமே திக்கான, அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக்கான, அதாவது வந்து விஷத்தன்மை வாய்ந்த ஸ்மோக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அதை இன்ஹேல் பண்ணுறதால நீங்கள் சாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு துணியாலே இல்லாட்டி ஒரு கர்ச்சீஃபாலே வந்து உங்களோட மூக்கையும் வாயை வந்து பொத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். முடிஞ்சால் அந்த துணியை வந்து நீங்கள் ஈரமாக்கிடுங்க. தண்ணி விட்டு சரி என்னதால சரி ஈரமாக்கிட்டு மூக்கையும் பொத்துனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனாக இருக்கும். அதாவது வந்து இந்த ஸ்மோக் வந்து உங்களுக்கு உள்ளுக்கு போகாது. அது சுவாசிக்கிறது கஷ்டம், உள்ளுக்கு போகாது. அது சுவாசிக்காமல் தடுத்து கொள்ளலாம். எப்படி பண்ணால் இந்த துணியால் உங்களை மூஞ்சியை பொத்துனீங்கன்னு சொன்னால், மூக்கையும் வாயும் பொத்துனீங்கன்னு சொன்னால், ஈரமாக்கி பொத்துனீங்கன்னு சொன்னால் டபுள் ப்ரொடக்ஷன், இன்னும் ப்ரொடக்ஷன். ஸோ இது முக்கியம். ஸோ ஸ்மோக்கில் இருந்து உங்களை பாதுகாக்கணும். சரி, ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பொத்திட்டீங்க. இந்த துணியால் கூட மூக்கையும் பொத்திக்கிட்டு வெளியே போகும்போது வந்து ஸ்டே லோன்னு சொல்கிறாங்க. குனிஞ்சபடி லோவாக போங்க, நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகாதீங்க. அப்படி போகிறதன் மூலம் வந்து அந்த ஸ்மோக் இன்ஹலேஷனை வந்து முடிஞ்ச அளவு குறைச்சிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஃப்ளைட் கிராஷஸில் இது வந்து ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான விஷயம்னு சொல்கிறாங்க. இது அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறது, அதாவது உள்ளெடுக்கிறது, அதனாலே சாகிறதா சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே ஃபைன். ஸோ ஃபைன். ஓகே, ஸ்மோக்கிலேருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு முதலாவது வேலை என்ன? இமீடியட்டாக அந்த ஃப்ளைட்டை விட்டு ஓடி தப்புறது. ஸோ கெட் அவுட் ஆஃப் தி ஏர்ப்ளேன் as quickly as possible அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டை விட்டு எவ்வளோ வேகமாக விரைவாக வெளியே போயிடலுமோ அவ்வளோ விரைவாக மூக்கையை பொத்திக்கிட்டு ஸ்மோக்கிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு அவ்வளோ விரைவாக வெளியே போயிருங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராஷில் வந்து, ஒரு ஃப்ளைட் கிராஷில் வந்து நிறைய பேர் ஏன் சாகிறாங்கன்னு சொன்னால் போஸ்ட் கிராஷ் ஃபயர் ஆலைன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கிராஷ் ஆன பிறகு அதில் உருவாகிற நெருப்பால் தான் 68% ஆஃப் பீப்புள் வந்து அந்த கிராஷில் சாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளைட்டை விட்டு இமீடியட்டாக போகிறது முக்கியம். விழுந்த பிறகு வர போஸ்ட் கிராஷ் ஃபயர் தான் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து அந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியேறிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபயர் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நெருப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இமீடியட்டாக கெட் அவுட் ஆஃப் த பிளேன் as soon as possible. ஸோ அங்கே ஆல்ரெடி ஸ்மோக் இல்லைன்னு சொன்னால் ஃபயர் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மினிட்ஸுக்குள்ள தான் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு, அந்த ஃப்ளைட்டை விட்டு. ஸோ ஃப்ளைட்டை விட்டு வெளியே ஓடி போயிருங்க. அண்ட் வெளியே போகும்போது நீங்கள் ஒரு கதவை திறந்துட்டு போகிறீங்கன்னு வைக்கலாம், ஒரு எக்ஸிட் டோரை திறந்துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸிட் டோருக்கு வெளியே ஏதாச்சும் ஸ்மோக் இல்லாட்டி நெருப்பு இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஹசார்டஸ் திங் இருக்கான்னு பாருங்கள். அப்படி அந்த எக்ஸிட் டோருக்கு வெளியே அப்படி ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னால் அந்த டோரை நீங்கள் பாய்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ வெளியே ரிஸ்க். அந்த டைமில் வந்து இன்னொரு எக்ஸிட் டோரோட யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஸோ எனிவே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுங்கள் அந்த ஃப்ளைட்டை விட எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக. ஓகே ஃபைன். இப்போது
போஸ்ட் கிராஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஷ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படி கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறாங்க இல்லைங்களா, கிராஷ் ஆகிடுச்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. அதற்காக கேளுங்க, நீங்கள் ஓடி தப்புற டைம்லேயே கேட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் அவங்க வந்து இதுக்குன்னே ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் அந்த ஃப்ளைட் ஒர்க்கர்ஸ் வந்து இதுக்குன்னே வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆக்கள். ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு கிராஷ் ஆகும்போது சரியாக எப்படி பண்ணணும், தங்களோட ஃப்ளைட்டில் ஒரு கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸுக்கு தெரியும். ஸோ அவங்க தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேளுங்க, அவங்க சொல்கிறது அந்த டைம் கேட்டால் நீங்கள் சிம்பிளாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஸோ சர்வைவல் சான்ஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். அவங்க அதில் என்னென்னு சொன்னால் அந்த அட்டெண்டன்ஸ் வந்து அதில் தானே எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க அங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சர்வைவல் சான்ஸை கூட்டுறதுக்காக அவங்க சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் தப்பிக்கிற டைமில். கேட்டால் அவங்க சொல்கிற மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணுங்கள், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன். அடுத்தது வந்து முக்கிய விஷயம் வந்து டிச் யுவர் ஸ்டஃப்னு சொல்கிறாங்க. உங்களோட உடைமைகள் எல்லாம் கைவிடுங்க. உங்களோட பேக்ஸ், லேப்டாப்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஈவன் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருந்தாங்க அதை விட்டுட்டு ஓடி தப்புங்க. என்ன சொன்னால் உயிர் தான் ஃபஸ்ட். இந்த விஷயங்கள்லாம் போனால் திரும்ப சம்பாதிக்கலாம், உயிர் போனால் முடியாது. அண்ட் நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து பிரயோசனம் இல்லை. ஸோ லீவ் எவ்ரிதிங் அண்ட் ரன் அவே. உங்களோட உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு தப்பிச்சிருங்க. டிச் யுவர் ஸ்டஃப். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் மினிமம் 500 ஃபீட் 500 அடி வந்து தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ஃபீட் தள்ளி போகணும். 500 ஃபீட்னு சொன்னால் 180 மீட்டரை விட கொஞ்சம் அதிகம். ஸோ ஃப்ளைட்டோட வெளியே போனது வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்து மினிமம் 500 அடி தள்ளி தூரமாக ஓடி போயிருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் விழுந்த பிறகு வந்து அந்த ஃப்ளைட் வெடித்து சிதறலாம், அந்த ஃப்ளைட்டில் நெருப்பு பற்றி எரியலாம். ஸோ உங்களுக்கு குறைஞ்சது 500 அடி இடைவெளி உங்களுக்கும் ஃப்ளைட்டுக்கு முடியாது இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். கிட்ட இருந்தால் நீங்களும் சென்ஸ் ஆக வேண்டி வரலாம். ஸோ 500 அடி ஓடி தப்பிடுங்க. தப்பி 500 அடிக்கு அங்காலான்னு இல்லைங்க. ஓகே ஃபைன். ஆனால் 500 அடியை தாண்டி போனாலும் வந்து அதுக்கு அங்கால அதையும் தாண்டி ரொம்ப தூரம் போயிடாங்க. ஸோ ஃப்ளைட்லேருந்து 500 அடி தாண்டிப்போ அங்கேயும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ரெஸ்கியூ. அது என்ன விஷயம்னு சொன்னால் உங்களை காப்பாற்ற வர போகிற ஆக்கள் வந்து அந்த ஃப்ளைட் விழுந்த இடத்த தான் தேடி வர போகிறாங்க. ஸோ நீங்கள் 500 அடி தள்ளி நிற்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி நிற்கிறீங்க. ஸோ காப்பாற்ற வரவங்க உங்களை கண்டுபிடிச்சி மீட்பாங்க. சரியா? நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை காப்பாற்ற வரவங்க உங்களை மறுபடியும் தேட வேண்டி வரும். ஸோ ஃப்ளைட்டை சுற்றின ஏரியாவிலேயே ஃப்ளைட்டில் இருந்து 500 அடி தள்ளி மினிமம் 500 அடி தள்ளி நில்லுங்க. ஒரு இடத்துல ஸ்டே நிற்க ட்ரை பண்ணுங்கள். 500 அடி எதுக்கு? உங்களை எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து பாதுகாத்துக்கு வர்றதுக்கு. 500 அடியை தாண்டி ரொம்ப தூரமே போகாமல் இருக்கணும்னு சொன்னால் ரெஸ்கியூக்கு வரவங்க வந்து உங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லுறதுக்காக வந்து அந்த ஏரியாவிலேயே நில்லுங்க. ஓகேவா? தட்ஸ் ஃபைன். தண்ணியில் விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் சப்போஸ் உங்கள் ஃப்ளைட் விழுந்துருச்சுன்னு சொன்னால் ஃப்ளைட் விட்டு வெளியேறி அந்த 500 அடி தூரத்தை நீங்கள் நீந்தி போக வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன சொன்னால் தண்ணியிலேயே அந்த ஃப்ளைட் வெடிக்கலாம். ஸோ 500 அடி தூரம் நீந்தி போங்க. நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைஃப் சேவிங் ஸ்கில். ஓகே ஃபைன். ஸ்டில் கீப் த டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இவ்வளவு நடந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டை விட 500 அடி தள்ளி போயிட்டீங்கன்னு சொன்னால் மினிமம் 500 தள்ளி போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே தள்ளி போய் ஒரு இடத்துல சேஃபான இடத்துல வந்து அந்த ஒரு இடத்துல வந்து காமாக ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. உங்களோட உடம்பை பாருங்கள். எங்கேயாச்சும் கட்டிங் நடந்திருக்கா, எங்கேயாச்சும் வெட்டு காயங்கள் இருக்கா, உறைஞ்சல் காயங்கள் இருக்கா, உடம்புல எதுவும் காயம் இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கா, என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாமான்னு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணலாமா, ப்ளீடிங் ஆகாதான்றதை பாருங்கள். see what you can do. ஓகே. ஸோ உங்களை பார்த்துக்குங்களுங்க. மற்றவங்கள பாருங்கள், ஃபெலோ பேசஞ்சர்ஸ், மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் காயப்பட்டிருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ண வேண்டி வருமா, இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் பண்ணலாமா, யாருக்காச்சும் ப்ளீட் பண்ணுதா, அந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள். அண்ட் நெகட்டிவ் பேனிக்னு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு விபத்து நடக்கும்போது வந்து ஓடி தப்பாமல் பயத்தில் அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ சில பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே சில பேர் ஓடாமலே அந்த ஃப்ளைட் சீட்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போது ஃபர்ஸ்ட் கிராஷ், அதாவது ஃப்ளைட் கிராஷ் ஆன பிறகு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா ஃப்ளைட்டுக்குள்ளே செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் அவங்கள காப்பாற்றணும் இல்லைங்களா, நீங்களோ யாரோ அப்படி யாராச்சும் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இருந்தால் அவங்கள காப்பாற்றணும். பயத்துலேயே அப்படியே பயந்து போய் அந்த சீட்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர். ஸோ உங்களோட ஃபெலோ பேசஞ்சர்ஸை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்காங்கன்றதை என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் காமாக ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம் மேக்ஸிமம்ன்றதை பாருங்கள். உங்களை காப்பாற்றிக்கொண்டு சேஃபாக வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபெலோ பேசஞ்சர்ஸோட ஹெல்த்தையும் சேஃப்டியையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஃபைன். இவ்வளவும் நடந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்கள். உங்களோட 119 வாட் எவர், ஐ டோன்ட் நோ அந்த நம்பர், ஏதோ அந்த அவசர சேவையோ அந்த அவசர சேவைக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி போட்டு ரெஸ்கியூ, அதாவது அந்த மீட்பு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளைட் விழுந்த இடத்துக்கு கிட்டின லொக்கேஷன்லேயே நில்லுங்க. கிட்ட வேறு லொக்கேஷன்லேயே ரொம்ப தூரம் போயிடாதீங்க, அங்கேயும் எங்கேயும் விளையாதீங்க. ஸோ ஃப்ளைட்லேருந்து சேஃப் டிஸ்டன்ஸில் அந்த ஏரியாவிலேயே ஒரு இடத்துலையே இருங்க. என்ன சொன்னால் ஒரு பிளேன் விழுந்துருச்சுன்னு சொன்னால், கிராஷ் ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக மீட்கிறதுக்கு அந்த மக்களோ இல்லாட்டி சொல்லி மீட்கிற ரெஸ்கியூ டீமை வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ளைட் விழுந்த இடத்துக்கு தான் வரப்போகுது. ஸோ அதுக்கிட்ட அந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தான் 500 மீட்டரோ 200 மீட்டரோ அந்த ஏரியாவிலே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தான் வாரவங்க உங்களை காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்குது. காப்பாற்றவங்களை கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு ரெஸ்கியூக்காக வெயிட் பண்ணுங்கள், மீட்புக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ரிவைன் பண்ணி பாருங்கள், ஐ மீன் திங்க் பண்ணி பாருங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச அந்த விஷயங்களை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே ஐ மீன் யாராச்சும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு இது உதவி செய்யக்கூடும். அவ்வளோதான். பாய். ஹேவ் அ குட் டே.